இப்போ ரீசெண்டாக 10 டேஸ் பிஃபோர் கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருந்தோம். 2 டேஸ் ட்ரிப்பு தான். எல்லாருமே போயிருந்தோம். என்னோடய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு 2 டேஸ் போனது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன புஜ்மா தம்பி வரல. இது சின்னுவும் குட்டிமாவும் பைன் ஃபாரஸ்ட்டில் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க. போகவே மாட்டேன் அப்படின்னுட்டாங்க. எல்லாருமே போனாங்க. பட் எனக்கு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப பயம். நான் பிள்ளைங்கள அலோவ் பண்ண மாட்டேன். பட் எல்லாருமே போனதுனால பக்கத்துலேயே அந்த குதிரைக்காரு பிடிச்சிட்டு வந்தார். ஸோ பயம் இல்லாமல் போயிட்டு வாங்கப்பா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டோம். 2 பேரும் பயந்து நடுங்கி கத்திக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது குணா கேவில் வந்து மேலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வேறு விழுதுகள் இதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி வந்து அங்கே படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க குணா படம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ் வந்தப்போ இப்போ நிறைய முன்னேறி இருக்குது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணியிருக்கலாம். பட் குணா படம் பண்ணும்போது கமல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கங்கே இரும்பு கேட்டு, அந்த கேப்பில் எல்லாம் இரும்பு கேட்டு போட்டுட்டாங்க. எல்லாருமே சுபாஷுமா அபிராமின்னு கத்திக்கிட்டே போனோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதோட லாங் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.